உனக்கு எள்ளுதானே? எழுதுறேன். உனக்கு எக்ஸலா? மாப்பிள்ள என்ன எழுதிட்டு இருக்கீங்க? நம்ம கோயில் திருவிழாவுக்கு பையங்களா டிஷர்ட் அடிக்கிறீங்க, நீ வரையா? எடா மாப்பிள்ள இப்படி சொல்ற? நாலாமலா என் பேர் எழுதிக்கடா. சரியா? மாமா உன்கிட்ட டீ குடிக்க காசு இருக்காது, எப்பயும் டிஷர்ட் அடிக்க ஒத்துக்குறேன். மாப்பிள்ள வரலன்னு சொன்னா மாமன் கசியும்டா. இப்ப பாரு ஆட்டையை கழிச்சு விடுறோம். மாமா உனக்கு 5XL 6XL? என்ன மாப்பிள்ள கலாய்க்கிறீங்களா? சரி எதுக்கு டிஷர்ட் அடிக்கிறீங்க? எல்லாம் நம்ம ஒத்துமையா இருக்குன்னு காட்டுறதுக்கு தேவைமா? ரொம்ப சந்தோஷம்டா மாப்பிள்ள. சரி என்ன கலர் அடிக்க போறீங்க? கருப்பு கலர் அடிக்க போறான். பச்சை கலர் அடிப்போம்டா. மஞ்சள் கலர் அடிப்போம்டா. கருப்பு கலர் நிறுத்துங்கடா மத. ஒத்துமை வாயிலேயே பேசிட்டு இப்படி கலருக்கு சண்டை கொடுக்குறீங்களாடா? நீங்களாம் செட் ஆக மாட்டீங்க, நாங்க போறோம்ப்பா. வாடா மாப்பிள்ள பாத்தியா எப்படி ஆட்டை கழிச்சேன்னு? மாமா போவாதயா, நீ ஒரு நல்ல கலரா சொல்லியா? என்ன மறுபடியும் கூப்பிடுறாங்க? அவன் 1000 இருந்தாலும் நீதே பெரிய ஆள், நீயே ஒரு கலர் சொல்ல அதே அடிச்சிருவான். மாப்பிள்ள கலர் தானே, காலர் கத்திரிப்பூ கலர்ல இருக்குண்ணே, வகுத்து கீழே மாட்டுச்சாணி கலர்ல இருக்குண்ணே, பின்னாடி கிளி பச்சை கலர்ல இருக்குண்ணே. ஓகேனா சொல்லுங்க, நான் இருக்கேன், இல்லாட்டி நான் கிளம்புறேன். இதெல்லாம் இந்த கலர் சூப்பரா இருக்கு மாமா. மாமா அச்சு பேசாம இதே மாதிரி அடிச்சிருவான். சூப்பரா இருக்கு இதே அடிச்சிருவான். மாமா வசமா மாட்டிக்கிட்டே பேனே அவனை போற. பாடுறா. சரி டிஷர்ட் கலர் இருக்குண்ணே. எப்பயும் போல 350 ரூபாயா? போனோட 350 ரூபா பண்ணி அடிச்சு கிழிஞ்சு வச்சல, வீட்டுல கிழிக்கிறாங்க. நீ எப்ப என் கூட அடிச்ச? உங்க வீட்டுல திட்டினாயில, அதை சொல்றேன்டா. அதனால 350 ரூபா டிஷர்ட்லாம் செட் ஆகுது மாப்பிள்ள. சரி அப்ப எவ்வளவு கிலோ அடிக்கலாம் நீயே சொல்லியா? அப்படியா? ஒரு 2000 ரூபாய்க்கு அடிப்போம்டா. அப்பதானே ஒரு 2 வருஷம் உழைக்கேன். சரின்னா சொல்லுங்க, இல்லாட்டி நான் கிளம்புறேன். மாமா நீங்க போற, நாங்க போறோம்யா. 2000 ரூபாய்க்கு டிஷர்ட் அடிக்க முடியாது, நாங்க திருவிழாவே கொண்டாடுறோம்.